டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் விஜயோட கோட் படத்துல நடிகர் விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டியனுக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்தா அவரோட கரியருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையான்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைகின்ற கட்டத்தில் இருக்குது. இன்னும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பு மீதம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் சண்முக பாண்டியன் நடிக்க வைக்கிறதுனால அவருக்கு அது எந்த பலனையும் தராது. டைரக்டர் மணிரத்னம் கிட்ட ஏஆர் ரஹ்மான் இல்லாம ஒரு மூவியை டைரக்ட் பண்ண சொன்னா அவர் ஒத்துப்பாரான்னு சென்னையிலேருந்து பாலாஜி கேட்டிருக்காங்க. இயக்குனர் மணிரத்னம் திட்ட ஏஆர் ரஹ்மான் இல்லாமல் நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்குவாரா மாட்டாரான்றது அடுத்த கேள்வி. அவர் முதல்ல உங்களை பார்த்து எதனால் ஏஆர் ரஹ்மான் இல்லாமல் நான் படம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பார். அதுக்கு சரியான பதில் உங்ககிட்ட இருக்கா? சார், பத்திரிகையாளர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், இப்போ யூடியூபர்னு பல முகம் கொண்ட உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே, அது எப்படின்னு குவைத்துல இருந்து அமர்தீஸ்வரன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாராட்டுதலுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி நான் எல்லாருக்கும் பிடித்த நண்பனாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. குறைந்தது ஒரு 90% பேருக்கு பிடித்தவனாக இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கூடுமான வரைக்கும் நான் உண்மையாக இருப்பது தான். நடிகர் கமல்ஹாசன் நடிச்ச டிக் 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 படத்துல வில்லனா நடிச்சது யாரு, அவர் எந்தெந்த படங்கள் பண்ணியிருக்காரு, அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் கதாநாயகனா நடித்த டிக் 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 திரைப்படத்திலே வில்லனா நடித்த நடிகருடைய பெயர் ஷாம் சுந்தர். அவர் அடிப்படையில் நடிகர் இல்லை, ஒரு ஃபைனான்சியர், பாரதி ராஜாவுடைய நல்ல நண்பர். பல விழாக்களில் அவரை பார்த்த பாரதி ராஜாவுக்கு அவருடைய தோற்றம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் டிக் 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 திரைப்படத்திலே அவர் வில்லனா நடிக்க வைத்திருந்தார். அதுக்கு பின்னால் அவர் எந்த படத்திலும் நடித்ததாக தெரியல. இப்போ அவர் நம்மிடையே இல்லை. அட்டகத்தி தினேஷ், லொல்லுசபா மாறன், ஊர்வசி இவங்க எல்லாருக்கும் ஜேபேபி படம் ஒரு திருப்பு முனையா இருக்குமான்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஜேபேபி திரைப்படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருப்பது போல இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த படம் ஓடி முடிவடைந்து விட்டது. மாறனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே தமிழ் சினிமாவிலே நல்ல இடத்துல இருக்கார். பல திரைப்படங்களில் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் நடிச்சிட்ருக்காரு. ஜேபேபி திரைப்படத்திலே தினேஷை பார்க்கும்போது தன்னுடைய தோற்றத்தை பற்றி தினேஷ் சமீப காலமாக அதிகமாக கவலைப்படாதது மாதிரி எனக்கு தெரிகிறது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினார்னா நல்லாயிருக்கும். டைரக்டர் தரணி கில்லி படத்துக்காக ஏன் எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கல, அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கோவையிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. மறுவெளியீட்டிலே கில்லி திரைப்படம் புதிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த வாரம் இந்த வார சினிமா நிகழ்ச்சியில் நானும் தனஞ்சயனும் பேசும்போது கில்லி திரைப்படம் இந்த அளவுக்கு வசூலை குவித்து கொண்டிருக்கிறதுனால அதுக்கு முக்கியமான காரணம் விஜயனுடைய படங்களை பார்க்க அந்தளவு ரசிகர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பான போது ஒரு ரசிகர் மிக அழகாக ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தார். கில்லி திரைப்படத்தின் வெற்றிக்கு காரணம் விஜய் மட்டும்தானா, தரணியுடைய பங்கு இல்லையா, அவருடைய உழைப்பு தானே அந்த படத்தை வெற்றியாக்கியது. அது மிகவும் சத்தியமான ஒரு வார்த்தை. விஜய் நடித்த திரைப்படங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா திரைப்படங்களும் மறுவெளியீட்டிலே இந்த அளவு சாதனையை புரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் நிச்சயமாக அதன் பின்னாலே தரணியுடைய உழைப்பும் இருக்குது. அப்படிப்பட்ட தரணிக்கு இன்றைக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் யோசித்து பார்க்கணும். அவரால் முன்னுக்கு வந்த பல நடிகர்கள் இருக்காங்க, யாருமே அவரை அதற்கு பின்னால் ஆதரிக்கலை. அந்த மன வருத்தத்தில் நிச்சயமாக தரணி இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் கில்லி திரைப்படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கு பின்னால் கூட யாரையும் சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்கல. வாரிசு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லியோ படத்தோட அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால லியோ மூவி மேலே தான் எல்லாரோட கவனமும் திரும்பிச்சு. ஸோ அதே போல தலைவர் ரஜினிகாந்த் நடிக்கிற வேட்டையன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே தலைவர் 171 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் தலைவர் 171 மேலே தான் இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனை லைக்கா நிறுவனம் எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்கன்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்போது நடித்துக் கொண்டிருக்கின்ற வேட்டையன் படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே அவர் அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்கின்ற படத்தினுடைய அறிவிப்பு வந்ததுனால இந்த வேட்டையன் படத்துக்கு ரசிகருடைய எதிர்பார்ப்பு 1% கூட குறையும் அப்படின்னு நான் நினைக்கல. வில்லனுக்காகவே ஓடிய படங்கள் ஏதாவது இருக்கான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வி வில்லன் கதாபாத்திரத்தை மையப்படுத்திய கேள்வி அப்படின்னா அப்படி ஓடிய படங்கள் பல இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்ஆர் ராதா நடித்த ரத்த கண்ணீர் திரைப்படம். நவரச நாயகன் கார்த்திக் ஏன் எந்த படமும் நடிக்கிறது இல்லைன்னு பெங்களூர்லேருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. நவரச நாயகன் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமாவில் நடிப்பதிலிருந்து அவர் விலகினார் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் மட்டும் தொடர்ந்து நடித்திருந்தால் பல புதிய பரிமாணங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கும். கூலி டீசர் பாத்தீங்களா? அந்த படத்துல மறுபடியும் வில்லன் ரஜினிகாந்தை பார்க்க முடியுமான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மீண்டும் வில்லன் ரஜினிகாந்தை நீங்கள் திரையிலே பார்க்கலாம் அப்படின்றது தானே
கூலி படத்தினுடைய அந்த டீசர் சொல்லாமல் சொல்கிறது. ப்ரொடியூசர் விசி குகநாதன் ராஜ்பாட் ரங்கதுரைக்கு அப்புறம் சிவாஜி கணேசனை வச்சு ஏன் எந்த ஒரு படமும் எடுக்கலன்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. சிவாஜி மீது இன்று வரைக்கும் மிகப்பெரிய மரியாதை வைத்து கொண்டிருப்பவர் தான் கதாசிரியரும் இயக்குனருமான விசி குகநாதன். அதே மாதிரி சிவாஜிக்கும் குகநாதன் மீது மாறாத அன்பு இருந்தது. அப்படி இருந்த போதிலும் ராஜபாட் ரங்கதுரைக்கு பின்னாலே சிவாஜியை வைத்து குகநாதன் படம் தயாரிக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையாது தான். எனக்கு கூட ஜல்லிக்கட்டு படத்துக்கு பின்னாலே சிவாஜி வைத்து ஒரு படத்தை எடுக்க வேண்டும், அந்த படத்தை நானே இயக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் காலம் அதற்கு கனியவில்லை. பல நல்ல மூவிஸை டைரக்ட் பண்ண மறைந்த இயக்குனர் துரை கூட நீங்கள் பழகிருக்கீங்களா? பழகின அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சென்னையிலேருந்து கல்யாணி கேட்டிருக்காங்க. நான் பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்தில் என்னுடைய சிறந்த நண்பராக இருந்தவர் இயக்குனர் துரை. பல வெளியூர்களுக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போயிருக்கோம். பல புரட்சிகரமான படங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவளும் பெண் தானே அப்படின்ற படத்தில் தான் சுமித்ராவை அவர் கதாநாயகியாக அறிமுகம் செய்து வைத்தார். அதே மாதிரி ஷோபாவுக்கு தேசிய விருது கிடைக்க காரணமாக இந்த பசி திரைப்படத்தை இயக்கியது அவர் தான். பசி திரைப்படத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்தீர்கள் என்றால் துரை எப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு இயக்குனர் என்பதை நீங்கள் எளிதிலே புரிந்து கொள்ளலாம். சன் நெட்வொர்க் கலாநிதி மாறன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே தன்னோட ஐபிஎல் டீமோட பயணம் பண்ணிட்டு இருக்கதை பார்க்க முடியுது. மே மந்த் ராயன் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருக்கிறதுனால மே மந்த் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு மட்டக்களப்பில இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. தனுஷுடைய நடிப்பிலும் இயக்கத்திலும் உருவாகி இருக்கின்ற ராயன் திரைப்படம் மே மாதம் வெளியாகும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போது அந்த வெளியீட்டு தேதியை சற்று மாற்றி இருக்கிறார். ஜூன் மாதம் தான் அந்த படம் வெளிவர இருக்கிறது. ஆக்ட்ரஸ் ரோஜாவை அறிமுகப்படுத்தினது இயக்குனர் செல்வமணியா இல்ல பாரதி ராஜாவான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. ரோஜா சினிமாவுக்கு அறிமுகமானது ஒரு தெலுங்கு படத்தின் மூலமாக. அந்த படத்தினுடைய பெயர் பிரேம தபசு. அந்த படத்திலே ராஜேந்திர பிரசாத்துக்கு ஜோடியாக நடித்திருந்தார் ரோஜா. அந்த படத்தை இயக்கியவர் டாக்டர் சிவபிரசாத். இந்த இடத்துல டாக்டர் சிவபிரசாத் யார் என்பதை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். புதிய வார்ப்புகள் திரைப்படத்தை கொத்த ஜீவிதாலு என்ற பெயரிலே தெலுங்கிலே பாரதி ராஜா இயக்கினார். அப்போ தெலுங்கிலே ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பை டாக்டர் சிவபிரசாத்துக்கு வழங்கினார் பாரதி ராஜா. இப்போ அவருடைய இயக்கத்தில் பிரேம தபசு படத்தில் ரோஜா நடித்திருந்ததுனால ரோஜாவுக்கு ஒரு பெயர் சூட்டும்படி அவர்தான் பாரதி ராஜாவை கேட்டுக்கொண்டார். ரோஜாவுடைய இயற்பெயரில் தான் அந்த பெயரை மாற்றி தன்னுடைய 6 சென்டிமெண்ட் படி ரோஜா என்று பெயர் சூட்டினார் பாரதி ராஜா. அதற்கு பின்னால் தான் தமிழில் ரோஜாவை செல்லுமணி செம்பருத்தி திரைப்படத்தின் மூலம் அறிமுகம் செய்தார். சார், நிறைய இன்டர்வியூஸில் ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் கூத்துப்பற்றை பற்றி பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது, அதை யார் இயக்கிட்டு இருக்காங்கன்னு யூஎஸ்லேருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. பசுபதி, விமல் விதார்த் போன்ற பல நடிகர்களை உருவாக்கிய கூத்துப்பற்ற கடந்த 31 ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கிறது. கூத்துப்பற்றையை நிறுவிய பெருமைக்கு சொந்தக்காரர் முத்துசாமி இன்றைக்கு அவர் நம்மிடையே இல்லை. இப்போ விருகம்பாக்கத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றது கூத்துப்பற்ற. ஆக்டர் சந்தானம் இது வரைக்கும் எத்தனை படத்தில் நடிச்சிருக்காருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சந்தானம் நகைச்சுவை நடிகராக பல திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். கதாநாயகனாக அவர் நடித்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 திரைப்படங்கள். அந்த 20 திரைப்படத்தில் சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படம் மட்டும்தான் இது வரைக்கும் வெளியாகலை. இங்கே நாங்கள் தான் கிங்கு என்ற திரைப்படம் சந்தானம் கதாநாயகனாக நடித்துள்ள 21வது திரைப்படம். விஜய் ஆண்டனிக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குதா இல்லை அவரே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரான்னு அம்ஜிக்கரையிலேருந்து பப்பு கேட்டிருக்காங்க. விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிறந்த இசையமைப்பாளர். அதனால் இசையமைப்பதற்கும் அவருக்கு வாய்ப்புகள் வந்த வண்ணம் தான் இருக்கின்றன. ஆனால் அவர் பல திரைப்படங்களே கதாநாயகனாக நடிப்பதாலும் சில திரைப்படங்களை தயாரித்து கொண்டிருப்பதாலும் அது போன்ற வாய்ப்புகளை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. சார், உங்களோட சொந்த குரலில் பாட சொன்னால் பாடுவீங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. என்னை பாடச் சொல்லக்கூடிய தைரியம் யாருக்காவது இருக்குமானால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதிலே எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. சார், இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் மாதமே முடிய போகுது. ஆனால் எந்த ஒரு தமிழ் படமுமே பெரிய வெற்றியாக அமையலை. ஸோ இதுக்கப்புறம் வர எந்த தமிழ் படம் பெரிய வெற்றியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மலேசியாவிலேருந்து சிவனேஷ் கேட்டிருக்காங்க. இந்த மாத இறுதியிலே அரியனுடைய இயக்கத்திலே விஷால் நடித்துள்ள ரத்னம் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் முதல் வாரத்திலே சுந்தர் சியினுடைய அரண்மனை 4 வெளியாக இருக்கிறது. இதில் எந்த படம் முதலிலே வெற்றியை குவிக்கப் போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சினிமாவில் ஒரு நல்ல நிலைமையில் அதிக வாய்ப்புகளுடன் இருக்கும்போதே குவிட் பண்ண ஆக்டர்ஸ் இல்லைனா டேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு மட்டக்களப்பிலேருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சினிமாவிலே வாய்ப்புகள் இருந்தபோது சினிமாவை விட்டு விலகியவர் தான் நடிகர் சிவகுமார். அதே மாதிரி தான் இயக்குனர் எஸ்பி முத்துராமன். இன்று வரையிலே கூட எஸ்பி முத்துராமன் இயக்க சொல்லி சில தயாரிப்பாளர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அவர் தான் திரைப்படங்களை இயக்க மறுக்கிறார். அடுத்து இன்று ஒரு தகவல்.
ஒரு ஒளிப்பதிவாளராக திரைப்பட உலகிலே உயரத்தை தொட்ட ஒரு கலைஞர் தான் பாலுமகேந்திரா. அந்த அளவுக்கு ஒளிப்பதிவு துறையில் அவர் பெயர் வாங்கினார் என்றால் அதற்கு பின்னாலே என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்காங்க லக்ஷ்மி. லக்ஷ்மியின் நடிப்பிலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படம் சட்டக்காரி என்ற திரைப்படம். கே சேதுமாதவன் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார். அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்தவர் பாலுமகேந்திரா. அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு ஒரு நாள் காலையிலே குளித்து விட்டு மேக்கப் போட்டுக்கொண்டு சென்றிருக்கிறார் லக்ஷ்மி. அவரை பார்த்த உடனே போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் பாலுமகேந்திரா. குளிச்சுட்டு மேக்கப் போட்டு தான் வந்தேன் என்று லக்ஷ்மி பதில் சொன்னபோது, அதனால தான் சொல்கிறேன் போய் குளிங்க, குளிச்சுட்டு மேக்கப் போடாமல் வாங்க என்றாராம் பாலுமகேந்திரா. அவர் சொன்னபடியே மீண்டும் போய் குளித்து விட்டு மேக்கப் போடாமல் வந்திருக்கிறார் லக்ஷ்மி. அந்த படத்தில் என்னை பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த படத்தில் எல்லா காட்சியிலும் நான் மிக அழகாக தெரிந்தேன் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் பாலுமகேந்திராவுடைய அந்த ஒளிப்பதிவு திறன்தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்காங்க லக்ஷ்மி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.